செய்பவர் உனக்கு உண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் எனக்கு உண்டு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, உன் கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவர் உன் துணையும் கேடகமானவர், அவர் உன் துணையும் கேடகமானவர். அக்கினியை நீ கடக்கும் போதும் ஆறுகளை நீ மிதிக்கும் போதும், அக்கினியை நீ கடக்கும் போதும் ஆறுகளை நீ மிதிக்கும் போதும், அக்கினி அணுகாது ஆறுகள் புரளாது ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே. அக்கினி பற்றாது ஆறுகள் புரளாது ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவர் உன் துணையும் கேடகமானவர், அவர் உன் துணையும் கேடகமானவர். காலை நேர தியான வழிக்காக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசு தீர்க்கதரிசியின் புத்தகம் 60ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என் பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படிக்கு லீபனோனின் மகிமையும் தேவதார் விருட்சங்களும் பாய்மர விருட்சங்களும் புன்னை மரங்களும் கூட உன்னிடத்துக்கு கொண்டு வரப்படும். என் பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துவேன். உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து என்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்வார்கள். இந்த பகுதியில் கூட ஆண்டவர் ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. என் பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படிக்கு அப்படின்னா அவருடைய பாதஸ்தானம் பரிசுத்த ஸ்தானம். அதில் எதுனா அவர் தங்கியிருக்கிற ஆலயம், அவர் தங்கியிருக்கிற வீடு, அவர் தங்கியிருக்கிற ஜெப வீடு, இது எல்லாமே அவருடைய பரிசுத்த ஸ்தானம், பாதஸ்தானம். இதில் அவர் அதை சிங்காரிக்கிறதுக்கு எதெல்லாம் கொண்டு வராராம்? லீபனோனின் மகிமையை கொண்டு வராராம். லீபனோனின் மகிமை அப்படின்னு சொன்னால் ஜனங்களில் நல்ல ஒரு உயர்ந்தவர்கள், அதிகாரிகள், அப்படிப்பட்டவங்க. லீபனோனின் மகிமை. தேவதாரு விருட்சங்கள். தேவதாரு விருட்சங்கள்னால் இப்போ அந்த காலத்தில் வரலாறில் சொல்லுவாங்க பிரபுக்கள், அதுக்கு பிறகு முதல்ல ராஜாக்கள், பிறகு பிரபுக்கள், அதுக்கு பிறகு மந்திரிகள், அதுக்கு பிறகு அப்படி ஒவ்வொரு நாள் ஸ்டெப்பாக இறங்கி வந்துட்டு கடைசி குடிமக்கள் அப்படின்னு வரும். அதே மாதிரி தான் அந்த வசனத்தில் சொல்லப்படுது. லீபனோனின் மகிமைனா உயர்ந்தது, உயர்ந்தவங்க. தேவதார் விருட்சங்கள் அதை விட கொஞ்சம் குறைஞ்சது, பாய்மர விருட்சங்கள் அதை விட கொஞ்சம் குறைஞ்சது, புன்னை மரங்களும் கூட அது ரொம்ப கீழே உள்ளதுன்னு வச்சுக்கிங்களேன். இதெல்லாம் ஒரு இடத்துக்கு கொண்டு வரப்படும். அப்படின்னா என்னது? இந்த உலகத்தில் பெரியவர்கள், நடுத்தரவாதிகள், சிறியவர்கள் என்று சொல்லப்படுற எல்லாரையும் நான் என்னுடைய பாதஸ்தானத்துக்கு கொண்டு வருவேன் அப்படிங்கிறாரு. பணக்காரங்க, நடுத்தரவாதிகள், ஏழைகள் அவங்கள கொண்டு வருவேன். அதிகாரிகள், சாதாரண நிலையில் அலுவலர்கள், ஒரு வேலை செய்யாமல் இருக்கிறவங்க அவங்கள கொண்டு வருவேன். இப்படி நம்ம எடுத்துக்கலாம். அதாவது எல்லாரையும் ஆண்டவர் அவருடைய பாதஸ்தானத்துக்கு கொண்டு வந்து நான் மகிமைப்படுத்துவேன் அப்படிங்கிறத நம்ம விசுவாசித்தோம்னா நிச்சயமாக நிச்சயம் நடக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆண்டவருக்குள்ளே இருக்கிற நிறைய சபைகள் அப்படி தான். பெரிய பெரிய அதிகாரிகள் நிற்பாங்க, வணங்கி நிற்பாங்க, பணிந்து நிற்பாங்க. அதுக்கடுத்த மந்திரிமார்கள் கூட நிற்பாங்க, ஆண்டவரை அறிஞ்சவங்க. அதுக்கு பிறகு சாதாரண நடுத்தரவாதிகள் நிற்பாங்க, சாதாரண குடிமக்கள் நிற்பாங்க, ஒரு கஷ்டப்படுறவங்க கூட என்ன செய்வாங்க, நிற்பாங்க. அவருடைய பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவருக்கு முன்னால் எல்லோரும் சமம் தான். ஆண்டவருக்கு முன்னால் பெரியவங்க சிறியவங்கிற பாகுபடே கிடையாது. ஆனால் உலகத்தில் உள்ள அந்த வரிசைப்படி எல்லாரையும் அவருடைய பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படிக்கு கொண்டு வருவாராம். கொண்டு அவருடைய பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துவாராம். இது எவ்வளோ ஒரு ஆச்சரியமான காரியம் பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. உன்னை ஒடுக்கினவர்களும் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ண யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்னும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்வார்கள். இது இது அப்படியே எங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. எங்களை நிந்தித்தவங்க, தூஷித்தவங்களை எல்லாத்தையும் ஆண்டவர் திரும்பமாக அன்பு கூறும்படியாக கொண்டு வந்திருக்கிறாரு.
அதே மாதிரி நான் வேலை பார்க்குற இடத்துலையும் எனக்கு உபத்திரவம் பண்ணவங்க, என்னை நெருக்கினவங்க எல்லாரையும் ஆண்டவர் இருக்கிறாரு. இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் நீ கர்த்தருடைய நகரம் என்றும் உன்னை குறித்து சொல்வார்கள் என்ற வார்த்தையின்படியே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் ஒன்று பண்ணுவேன், ஸ்கூல் போகும்போது என்ன ஜெபம் பண்ணுவேன்னா, ஆண்டவரே நீர் என்னோட இருக்கிறத அவங்க கண்டுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போவேன். அதே மாதிரி ஆண்டவர் நடத்துவார். இது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் கேட்கும்போது நிச்சயமாக கொடுப்பார். உன்னை ஒடுக்கினோர் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ண யாவரும் உன் காலடியில் பணிந்து உங்களை அசட்டை பண்ணுறாங்களா, அவங்கள ஒடுக்குறாங்களா, கவலையே படாதீங்க. அவங்கள ஒரு நாள் கட்டாயமாக உங்கள் காலடியில் என்ன செய்வாங்க, கொண்டு வருவார் ஆண்டவர். என்றைக்குமே ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்கிறவங்க வந்து அப்படியே விட்டுற மாட்டார். அவங்கள திருத்தி கொண்டு வந்து அவருடைய பாதஸ்தானத்தில் வந்து சேர்த்துருவார். இதே மாதிரி நமக்கு ஒரு விதமாக செயல்படுகிற சத்துருடைய கிரியைகளை நிர்மலமாக்கி, அதாவது நமக்கு ஒரு விதமாக ஒரு மனசே செயல்படாதுன்னா அது அவன் இல்லை, அவனுக்குள்ளே இருக்கிற பிசாசின் ஆவி தான் நம்மளை பார்த்த உடனே அந்த மாதிரி கட்சிக்கிற சிங்கம் போல் வரும். அதனால் அந்த பிசாசின் ஆவி அவனை விட்டு போயாச்சுன்னா அவன் தாழ்ந்தவனாகி அவன் வந்து நம்ம முன்னால் என்ன செய்வான், வந்து அன்பாக பேச வந்துடுவான். இதுதான் அதனுடைய அர்த்தம். அதனால் நாம் வந்து அவரிடத்துல நம்ம அதிகமாக ஐக்கியம் வைக்கும்போது நம்மை கர்த்தர் இந்த விதமாக நடத்துவேன் அப்படின்னு சொல்கிறார். அதனால் இந்த வசனத்தின்படி கர்த்தர் நம்மை நடத்தும்படியாக நாம் நம்மை அவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆமேன் ஆமேன். மகனாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க வைத்தே, மகளாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க வைத்தே, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. அப்பா அம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ராஜாக்களும் ஆசிரியர்களுமா எங்களை மாற்றி எங்களை ஒடுக்கினவர்களெல்லாம் பணிந்து வந்து கர்த்தருடைய நகரம் நீ இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எங்கள்